செய்யறாங்க அல்லாஹ்விடத்தில். அப்படியே மாற்றமாக அவங்க நடக்குது. அவங்களுக்கு பிறந்தது என்ன கிடையாது, ஒரு ஆண் குழந்தை கிடையாது. அவங்க பெற்றெடுத்தது ஒரு பெண் குழந்தை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பெற்றெடுக்கிறாங்க. அப்போதான் அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், ஆணும் பெண்ணும் என்ன கிடையாது, சமம் கிடையாது. நான் பெற்றெடுத்திருக்கிறதோ என்னது, ஒரு பெண் குழந்தை. நான் உனக்கு என்ன சொல்லியிருந்தேன், நீ எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு, நான் அதை உனக்கு மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்யல, நீ நபியா தேர்ந்தெடுத்துக்க என்று சொல்லி சொன்னேன். ஆனா எனக்கு பிறந்திருப்பதோ என்னது, பெண் குழந்தை. அதற்கு நான் மரியம் என்று பெயரிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் தான் அவர்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்தான். மரியம் என்று சொல்லி ஒரு குழந்தையை கொடுத்து அந்த இம்ரானுடைய மனைவி அவங்க அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரி பேசுறாங்க. பிறந்தவுடன் துஆ செய்றாங்க. என்ன ஒரு துஆ, எவ்வளவு ஒரு அழகான துஆ பாருங்க. யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தீண்டலை விட்டு என்னுடைய குழந்தையை பாதுகாத்து, ஷைத்தானுடைய தீண்டலை விட்டு என்னுடைய குழந்தையையும் அவங்களுக்கு பின்னால் வர இருக்கக்கூடிய சந்ததிகளை நீ என்ன செய்து, ஷைத்தானுடைய விரட்டடிக்கப்பட்ட அந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நீ பாதுகாத்துரு. அவங்க செஞ்ச அந்த துஆ தான் அல்லாஹ் கபூல் செஞ்சிருந்தான். அவங்க பிறக்கும்போது என்ன செய்யல, ஷைத்தான் அவங்களை தீண்டல. அந்த தாயாருடைய துஆ, தாயினுடைய துஆவிற்கு இவ்வளவு ஒரு வலிமை இருக்கு அப்படிங்கறதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும். ஒரு தாயினுடைய துஆ இருந்தால் போதும், எந்த இடத்துல போனாலும் என்ன செஞ்சிடலாம், வெற்றி அடைஞ்சிடலாம். அந்த தாயினுடைய சந்தோஷத்திற்காக நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல, யா அல்லாஹ், நான் அழகிய முறையிலே உருவு பாராட்டுவதற்கு சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. 3 தடவை சொன்னார்கள், உம்முக்க உம்முக்க உம்முக்க, உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய். 4வது அவருடைய தந்தை என்று சொன்னார்கள். தாயுடைய காலடியில் தான் சொர்க்கம் என்று சொன்னார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சிறப்புகளை தன்னுடைய தாயை பேணுவதில் சொன்னார்கள். அப்படி இந்த இம்ரானுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய அவர்கள் துஆ செய்தார்கள் தன்னுடைய பிள்ளைக்காக. அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவனாக இருந்தான். அதன் பிறகு நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஒரு பாதுகாப்பாக வளர்ப்பதற்கு யாரை அனுப்பி இருந்தோம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பதற்காக அனுப்பியிருந்தோம். அவர் அழகிய முறையில் என்ன செஞ்சாரு, பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லி ஒரு அறை கொடுத்து, அந்த அறையில தான் யார் இருப்பாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. எந்த ஒரு மனிதனுடைய நடமாட்டமோ வந்து போக்குவரத்தோ என்ன செய்யறாங்க, இருக்காது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் இருக்கிறாங்க. அந்த மெஹ்ராபுக்குள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நுழையிறாங்க. நுழைஞ்சு பார்க்கும் பொழுது வகை வகையான உணவுப் பொருட்கள், அந்த நகரத்திலே இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அந்த உணவுப் பொருட்களை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி உனக்கு இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் கிடைச்சிச்சு, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு, யார் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தது, நானே இதையெல்லாம் பார்த்ததில்லை என்று சொல்லி ஆச்சரியமாக கேட்டாங்க. அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலத்து ஹுவ இன்தில்லாஹ், இது எல்லாமே யார்கிட்ட எனக்கு கிடைச்சிச்சு, அல்லாஹ்கிட்ட எனக்கு கிடைத்தது. அல்லாஹ்வை விட ரிஸ்க் அளிப்பதில் மேலானவன் யாராச்சும் இருக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு பாருங்க. எது கிடைச்சாலும் உனக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து தான் கிடைக்குது, எது உனக்கு கொடுத்தாலும் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்று சொல்லி வளர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த அளவுக்கு இறைவனை ஈமான் கொண்டிருந்தாங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே இறைவனிடத்திலிருந்து தான் வந்துச்சு, இது வேறு யாருமே எனக்கு கொடுக்கல என்று சொல்லி அந்த உணவு பொருட்களை அப்படியே பார்த்து சொன்னார்கள். அதன் பின்னால் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட நெருங்குவாங்க. அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி இருந்தும் அவங்க யார், மனிதனுடைய தோற்றத்துல தான் வருவாங்க. வரும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா என்கிட்ட வராதீங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, நான் ஒரு அல்லாஹ்வுடைய வானவராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூற வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கக்கூடிய ஒரு பரிசை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதன் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு ஒரு அருளை வைத்திருக்கிறான், அதை நான் உங்கள்ட்ட நற்செய்தியா சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. அப்பதான் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறான், அதை ஒரு இடத்துல கொடுத்துட்டு போறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிக ஆச்சரியத்தோட கேட்டாங்க, எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்ல, நான் கெட்டவளும் கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்? புரியுதா? எந்த ஒரு ஆணுடைய துணையும் கிடையாது, எனக்கு நான் ஒரு தப்பான பெண்மணியும் கிடையாது, அந்த நிலைமையில இருக்கும் பொழுது நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லி ஆச்சரியமா கேட்கிறாங்க. அதற்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதற்கு எல்லாம் காரணம் அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் உங்களுக்கு, அவன் எதையும் செய்ய தகுதி உள்ளவன், அவன் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். குன் ஃபயகுன், அவன் ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும்.
அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்லி அந்த பிள்ளையை ரூஹை அவர்களிடத்திலே ஊதிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சென்று விட்டார்கள். இதன் பிறகு அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. இதற்கு பிறகு நீண்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. அதன் பிறகு அவங்க எந்த அளவுக்கு நம்பினாங்க, அல்லாஹ் நம்பி இருந்தாங்க, மக்கள் எந்த அளவுக்கு இவங்களை தப்பா பேசினாங்க என்று சொல்லி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். நேரம் இன்னைக்கு ரொம்ப இதாயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய தொடர்ல ஆரம்பத்துல இந்த சம்பவத்தினுடைய முடிவு என்ன, அவங்க என்ன செஞ்சாங்க, அதன் பிறகு என்னெல்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு, மக்கள் எப்படியெல்லாம் அவங்களை கேலி செஞ்சாங்க, கிண்டல் அடித்தாங்க, கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ஈமான். அந்த ஈமானுடைய உறுதி, அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருந்த அந்த யக்கீன், அந்த உறுதி அவங்க இடத்துல, அந்த பெண்மணி இடத்துல அவ்வளவு உறுதியாக இருந்தது. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அந்த அழகிய ஒரு நற்குணத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்மணி இடத்திலும் ஏற்படுத்தி அருள்புரிவான். நாம் அனைவரும் அதிகமாக அதற்காக துஆ செய்யணும். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த பெண்மணியுடைய வரலாறு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்கள் மனைவியிடத்திலும் சொல்லி காட்டக்கூடிய, சொல்லி எடுத்து சொல்லக்கூடிய மிக முக்கிய ஒரு படிப்பினை இதில் இருக்குது. நம்ம இதை படிச்சு பார்த்து நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் நாம் முன்னெடுத்து தன்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.